சிலை வழிபாடு எப்படி வந்தது? இது ஒரு மதம் பற்றிய கதை இல்லை. இது மனித மனம் பற்றிய உண்மை. ஆரம்பத்தில் மனிதன் காணாத தேவனை நம்பினான். ஆனால் காலம் கடந்தது, நம்பிக்கை குறைந்தது. கண்ணுக்கு தெரியாததை விட கண்ணுக்கு தெரியணும் என்று மனிதன் நினைத்த நாளே ஒரு கல் தேவனானது. ஆரம்பத்தில் மனிதன் ஒரே தேவனை நம்பினான். ஆனால் காலப்போக்கில் இறந்த முன்னோர்கள், வீரர்கள், அரசர்கள் இவர்களை நினைவு கூற சிலைகள் வைத்தார்கள். அது முதலில் நினைவு சின்னம்தான், ஆனால் பின்னால் வழிபாடாக மாறியது. நினைவு பின்னர் மரியாதை, அதற்கு பிறகு பயம், இறுதியில் வழிபாடு. மழைக்காக, பாதுகாப்புக்காக, வாழ்க்கைக்காக மனிதன் கல்லின் முன் குனிந்தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனிதனை உருவாக்கிய தேவனை விட்டு மனிதன் உருவாக்கிய தேவனை மனிதன் வணங்க ஆரம்பித்தான். வேதாகமம் சொல்கிறது, நீ உனக்காக எவ்வித விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். இது தேவனை காப்பாற்றும் வார்த்தை இல்லை, இது மனிதனை காப்பாற்றும் எச்சரிக்கை. தேவனை மனிதன் உருவாக்க ஆரம்பித்த நாளே சிலை வழிபாடு ஆரம்பித்தது.